மகள் நல்ல படித்தளமோ ரகரத்தின மேடைகளோ ரகரத்தின மேடைகளோ நேரத்தில காளி போலையனுக்கு பணங்காசு அதிகமாச்சு மகபிறந்த யோகத்தில கோட்டைய கட்டுவானா யாழரையும் கோபுரமோ மகளான எஜகிக்கு எதிரார் ஒரு மண்டபமோ சூழரையங்கடம் சுத்துக்கட்டு மாளிகை 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 பந்தடி மேடை பல்லாக்கு ஜாவடி ஆமோ அந்த மாவிஜைக்கு பிறந்த நேரம் கோபுரம் முன்னால் கொடிமரங்கள் தங்கத்தினால அப்பேற்பட்ட மகளான மாவிஜைக்கு அம்மையோ அப்பேற்பட்ட மாடி கட்டி அம்மா தன் மகளாகிய மாவிஜைக்கிய ஒரு மகள் திருமகள் அம்மையோ அப்பேற்பட்ட மகளான மாவிஜைக்கிய தரையதில விட்டமானா கண்ட கால் நோவிடும் விட்டமானா விட்டமானா கொடியோ கொடியோ தியானம் தினமாவும் மகளுக்கு கொடுத்து வாரா அந்த மகளையும் வளர்த்துவாரோ மொட்டை மொட்டை காது ஊத்தி அடக்க விட்டு அழகு நல்ல வயது மாச்சி நல்ல வயது மாச்சி நடந்து ஓடும் பிராயம் மாச்சி நடந்து ஓடும்
வயதுமாச்சு மகளுக்குத்தான் அறிவு நேரும் பருவமானா அறிவு நேரும் பருவமானா மகிழ்ச்சி வயதுமாச்சு வயதுமாச்சு நந்தம்புணல் ஒரு நாலு ஜாதி தெருவிலே காளிப்பலையனும் புலக்கொடியும் கண்ணியமை காத்தது போல அமையோ அவனுடைய அரமனை கோட்டையில கட்டி மகளை கண்ணும் கருத்துமாக வளர்த்துவார்
குறைபாடி எதை மகளே வரம் தருவா அந்த காளி போலைய மாவாள் இளமறிய மாவுதகி 14 வயதாச்சி பரவகாலம் அங்கே ஆனால் காளி போலையும் மகளான மாவு ஜக்கியானவா 14 வயது பருவம் அங்கையானால் ஆனால் 16 வயதில் மாவுதகி காலையது பூத்தது தலைமகளும் பூத்த மலர் பூத்தது பேரரசி பூத்திருக்காள் தாமரை பூ பூத்தது தலைமகளும் பூத்திருக்காள் பூத்திய நிறைந்தவள கொலையனும் பல கொடியும் சொந்தங்களை வரவழைத்து வந்தங்களை வரவழைத்து தலைக்கு தண்ணி ஊத்துவானா மகளுக்கு சடங்கு முறை கழிப்பானா பூத்து நிறைந்த பெண்ணுக்கு தலைக்கு தண்ணி ஊத்தி மகளுக்கு சடங்கு முறை கழித்தார் அப்படி சடங்கு முறை கழித்த நாள் முதலாக கொலைய மகளான மாவுஜைக்கு எந்த அழகில் இருக்காள் தெரியுமா? எப்படி இருக்கான்னா பெண்ணு அழகோ ரொம்ப மகள அழகோ
பழம்பதி கொடுத்தது பால் 16 தேங்காய் செய்யல் போலே வலையம்மவ மாவுழகி அருங்கிளியா நாடிகளா கரும்பு போல அருங்கிளிய கையிரண்டா கைகள் 2 அவரது தையல் போல வலையம்மவ மாவுழகி அஞ்சு நல்ல விரல் அழகா வைத்தனத்து தையல் போல வலையம்மவ மாவுழகி மாவுழகி 10 நல்ல விரல் அழகா அவளுக்கு 10 நல்ல விரல் அழகா சித்துடுக்கு தையல் போலே சேலை கட்டி எடுப்பல கட்டியல் கால் கடைந்தது போல் வலையம்மவ மாவுழகி அருங்கிளியா காலு 2 ஆம போட்டு தையல் போல மாவுழகி அருங்கிளியா பாதம் 2 பாதம் 2 அந்தளவு காணாது பலையம்மா எந்த அழகில் இருக்காளா சூரியருக்கு ஆனாலோ வர கருப்பெருகும் சந்திரருக்கு ஆனாலோ ஒரு மச்சம் உண்டு ஒழுகிற தண்ணீரோ கருப்பு இருக்கும் ஆடுகிற நாகத்துக்கும் அடிவயத்தில் கருப்பு இருக்கும் பழம் இருக்கும் பாம்புக்கும் பாதத்தில் கருப்பு இருக்கும் ஆனாலோ ஒரு மச்சம் உண்டு பழத்துக்குள்ள இடையில் ஒரு மச்சம் உண்டு இடையில் ஒரு மச்சம் உண்டு பார்வதிக்கு ஆனாலும் ஐயா 18 தேமல் உண்டு மன்னா சீதைக்கு ஆனாலும் ஐயா பகமஜ உண்டு லட்சுமிக்கு
கருப்பொழிய மற்றொரு கருப்பு இல்ல கருப்பொழிய உடல மட்டும் கருப்பு இல்ல கண்ணாரே வலையதில ரத்தினம் போல் கடத்திருவதில எடுத்த ரத்தினம் போல் கட விதியில எடுத்த ரத்தினம் வலையதில பார்த்தது மகமாவுழகி நிலவ ஜரிடல நீலவண்டு கோபிடல அமிஷத்திலையும் ஆமா காளி பழைய மகள் அந்தம் புனல் ஊரில் ஆமா சுவாமி சாதி தெருவிலே பழையமார் வளவில வளவில ஆவிசைக்கு அழகை போல அமையோ மாநிலத்தில் யாரும் இல்லை யாரும் இல்லை யாரும் இல்லை அழகை மாறி அமையா உலகத்தில் யாரும் இல்லை என்று எண்டோ காளி பழையனும் புலக்கொடியாலும் புலக்கொடியானவளும் மகள் இருக்கும் அழக பார்த்து பார்த்தோ உள்ளத்தில் என்னை எண்ணுகிறார் தெரியுமா என்ன நினைக்கார்கள் தன்னளவு காணாதே தங்க நக போட்டனுமே வருமா வேளைக்கு கைப்பிடிச்சு கொடுக்கணுமே கையிலே காசு மில்லே கடன் கொடுப்பார் யாரோ மில்லே கடன் கொடுப்பார் யாரோ மில்லே கடன் கொடுப்பார் யாரோ மில்லே எனக்கு கடன் கொடுப்பார் யாரோ மில்லே யாரும் இல்லை யாரும் பெரும்பலைய மகளிருக்கு அழகா பார்த்தா இந்த அளவு காணாது காணாது என்று தன் மகளுக்கு தங்க நகை போட்டணும் பூட்டி பார்க்கணும் தன்னளவை பார்க்கணும் பார்க்க வேண்டும் என்று கேட்டு வரும் மாப்பிள்ளைக்கு மகளை தாராளமா கைப்பிடிச்சு கொடுக்கணும் அதனால் கையில காசு இல்லையே கடன் கொடுப்பார் யாரும் இல்லையே நமக்கு யாரும் இல்லையே அப்ப இந்த காளி போலையா இந்த நந்தமனூர்ல ஊருக்குள்ள இவ்வளவு காலமா அவன் என்ன பிழைச்சான் அதான என்ன பிழைச்சான் அவன் என்ன பிழப்பு பிழைச்சான் அதான பெரிய மாந்திரருக்கு மையிருக்குன்னு பேர் வாங்கினானே பேர் வாங்கி வந்தான போலைய அந்த மாந்திரத்துக்கு தகுந்த ஆமா பணங்காசு சேர்த்தானா அன்னைக்கு வர அன்னைக்கு செலவு அதான
அப்பேற்பட்ட காளி போலையன் தன் மகளிருக்கு அழகை பார்த்து தங்க நகை போட்டி பார்க்கணும். ஒரு பித்தாள பாஜி கூட கிடையாதுயா. இல்லையா இல்லையா. ஆமா அப்பேற்பட்ட போலையன் தன் மகளுக்கு தங்க நகை போட்டி பார்க்கணும்னா தங்க நகை எங்க இருக்குன்னு பார்க்கணும் மை ஓட்டத்தில். அதனால எங்கேயும் திரவியம் இருந்தால் கொள்ளையிடணும். திரவியங்கள் எங்க இருந்தாலும் களவாண்டுட்டு வரணும். என்று காளி பெரும்போல ஐகோட்டு மாந்தேர தலையில் தடவுதான் ஆரோட்டம் பார்க்கும்போதே அவனுடைய மாந்திரத்தில் கரையாதில பகவதியா மாத்தலேல மேட்டு கலிங்கலேல மூடாதில தப்பன பக்கத்தில பணமுள்ளி காசு கிடாரம் திரவிய பெரும்பலையம் கண்டான திரவியத்தை கொள்ள போட்டு எதக்கு தங்க நகை போட்டணுமே தங்க நகை போட்டணுமே மகள தாலி கட்டி கொடுக்கணுமே இந்த திரவியத்தை நம்ம களவாண்டாத்தான் நம்ம பிழைக்க முடியும். முடியும் முடியும் என்று வாழ்க்கை தாலி கட்டி பார்க்கலாம் பார்க்கலாம் என்று கண்டதொரு திரவியத்தை நம்ம ஒத்தையில போய் எடுக்க போனோமானால் ஒட்டாரக்கர மக்கள் பார்த்தாங்கன்னா கொன்னு ஓடுவான். கொன்னுருவாங்க. அதனால ஆமா கல்விக்கு ஒருவனும் கல்விக்கு ஒருவர் தான் களவுக்கு 2 பேரு. 2 பேர்கள். களவுக்கு யார் 2 பேரு? என்ன ஒரு ஆள் பார்க்க பார்க்கணும்ல. ஆமா ஆள் பார்க்க ஆள் வேணும்ல. அதானே ஒரு ஆள் பார்க்க ஒருவன் திரவியத்தை களவாங்க. இப்படி காளி போலைய திட்டம் போட்டான். அவன் போட்ட கணக்குப்படி அவன் அண்ணன் தம்பி 3 பேர் இருக்கான். மாப்பொலையன், பொடி பொலையன், மன்னங்காளி வரி பொலையன். ஆமா நம்ம மூத்தவன் காளி பொலையன், இளையவன் அதுக்கு நேரம் இளையவன். அதானே 4 பேர். அப்ப பழையம் கூட பிறந்தவங்க இவங்க 3 பேரும். ஆமா ஆமா ஆக மொத்தம் 4 பேரு. ஆமா பொலையனை சாத்தா 4 பேரு. அவன் மத்த பேரை கூட்டிட்டு போனா நாளை பின்ன பகை வந்துருமே. ஆமா ஆமா இல்லன்னா களவாண்டதை காட்டி கொடுத்துடப்படாத என்று காளி போலையன் அந்த தம்பி மாற கோபேடுதான் கோத்தமயம் மாறா பொலையம் மாறா அண்ணனிடம் வாங்கள் என்று பொலையன் அழைத்த போதே சமயம்மா தம்பி மாறோ அண்ணன் பக்கம் வாரார்களே தம்பி மாறோ
பெரும்போலையன் தம்பி மாறா தமயம் மாறா உங்க மாவு ஜெகி தன்னளவு காணதேடா தங்க நக போட்டணுமே கேட்டு வருமா பிழகி மகளை கைப்பிடித்து கொடுக்கணுமே மையாலே மை போட்டு பார்த்தேனேடா அவளுக்கு தங்கந்தான கொட்டார கரையதில பகவதி வாசலில தெக்குமேட்டு கலிங்கலில இருவாச்சி மூடாதில கிடரம் திரவியத்த கண்ணால கண்டினேடு கண்டதொரு திரவியத்த களவாட போகணுமே திரவியத்தை கொல்ல போடணுண்டா வாங்கடா வாங்க வாங்கப்பா போவோம் என்று தம்பிமார கூப்பிடவும் தம்பிமார சொல்லுதான் என்ன சொல்லுதார்கள் என்ன வீட்டுல இருக்க தங்கத்தை அள்ளிடலாம் ஆமா வீட்டுள்ள இருக்க தங்கத்தை களவாண்டலாம் கோயில் ஆலயத்தில் இருக்க திரவியத்தை போய் எடுக்க போனோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோயில் ஆலயம் தெய்வம் சும்மா விடுமா சும்மா விடாது அதனால அண்ணா அண்ணா அடுத்தவ முதலுக்கு ஆசைப்படாத அண்ணா ரொம்ப ஆசைப்படாத அவனே சிவன் சொத்து அதனால உன் பேரன் பூட்டம் சொத்து இருந்தா வித்து தங்க வாங்கு ஆனா அம்மா திரவியத்தை விற்கணும் களவாடணும்னு நினைச்ச அப்படி நான் தம்பிமாரு உடனே அண்ணன் போலேன்னு சொன்னா என்கிட்ட மாந்திரம் இருக்கு மை இருக்கு ஆமா இரவ பவலாக்குவேன் பவலை இரவாக்குவேன் மானத்தை வெல்வளப்பேன் மணலா கயிறு திரிப்பேன் கல்லில் இருந்துக்கிட்டா அதனால தம்பிமார்களா பார்த்த திரவியத்தை கொள்ளை போடாம இருக்கக்கூடாது கூடாதப்பா அது இன்னைக்கு இரவில்தான் இருட்டி ஜாமம் போல உண்டதுன்னு ஊரடங்க பொறிமாட்ட பத்தணுமே பகவதி வாசலுக்கு நம்ம 4 பேரும் போகணுமே முகம் திரும்பும் கொட்டார கரைக்கு மேக்க கல்லாரோடும் பாலம் இருக்கு கல்லாரோடும் பாலத்தில தம்பி மாற ஒளிய சொல்லி பொதிமாட்ட நிறுத்துவான் கொட்டார கரைக்கு வந்தவனுக்கு பயம் வந்தாச்சு நம்மளும் நந்தமுனலூர்ல இருந்து திரவியத்தை களவாங்க வந்திருக்கோம் அதனால பார்த்து பவரிச்சு போகணும் பகவாராம போனோம்னா நம்மளை முட்டுக்கு முக்காப்படி சாறு எடுத்துருவான் அதனால தம்பிமாரா கலரோடும் பாலத்தில் ஒளிய சொல்லி அந்த மாப்பிள்ளையனிடத்தில் மலையாள வெத்திலையை கொடுக்கான்
அந்த அகல வெத்தலையை தம்பிட்ட கொடுத்து ஹைகோர்ட் மாந்திரத்தை வெத்தலையில தடவுதான். இந்த ஹைகோர்ட் மாந்திரத்தை தடவுனா பாத்தியலா? உடனே தம்பியான மாப்பிள்ளையனுக்கு தலை சுத்தி அப்படி பொத்துன்னு கீழே விழுந்தான். அந்த மை வாட அவனுக்கு பிடிக்கல. ஏல ஏ தம்பி மாப்பிள்ளையா, என்னடா கிருகிருன்னு விழுந்து கீழே விழுந்து? என்னடா பாக்கு போட்டியா? ஏல ஏ தம்பி மாப்பிள்ளையா, என்ன ஏல இந்த மை என்ன மை தெரியுமா? ஏல இது ஹைகோர்ட் மாந்திரம்ல. ஏல என்ன ஓட்ட இருக்கு? ஏ தம்பி, நான் போட்ட மயில கொட்டாரக்கரை பகவதியா தெரியுதாளா? ஓட்ட ஓட்டையா தெரியுதா? ஏல கொஞ்சமாவது அண்ணனுக்கு பயப்படுதியா பயப்படலையா? இல்ல பகவதியா வாசல் கோவில் தெரியுதாடா? ஏல அவ வடக்காக்க இருக்காளா கிழக்காக்க இருக்காளா? அப்படியா? தெற்கு மேட்டு கலிங்கல் தெரியுதாடா? நீ பார்த்து சொல்லுப்பா. ஏ கொடிப்பலையா, என்னண்ணே தெற்கு மேட்டு கலிங்கல் தெரியுதா? தெரியுதா? 23 தெரியுதா? ஆமா, அது பக்கத்துல 23 தெரியுது. ஒரு ஒத்தப்பனை தெரியுதாடா? அண்ணன் ஒத்தப்பனை இருக்குன்னு. அந்த ஒத்தப்பனை பக்கத்துல திரவியம் தெரியுதாடா? அப்பா அழகா மினுங்குதா அண்ணா. எவ்வளவு நிறையும் தெரியுதா? அது 7 திரவியமா தெரியுமா இருக்கா? மினுங்குது, பலபலன்னு மினுங்குது. அந்த திரவியத்து பக்கத்துல யாரும் காவலுக்கு இருக்காரா? ஏப்பா ஒரு சின்ன தெய்வம் என்னமோ இருக்கா, ஒரு ஆளுலாம் இருக்கு. அது என்ன தெய்வத்துல சின்ன தெய்வம் என்னடி? ஒரு சின்ன தெய்வம்லாம் இருக்கு, முண்டக்கன் முடியோட. அது கையில என்ன இருக்குடா? கையில பொந்தந்தடி அருவா வல்லையும் எல்லாம் இருக்குன்னு. அப்படியா? ஆமாண்ணே. அப்ப அது பொல்லாத தெய்வமா? தெய்வமோ தெரியலையே அண்ணா. என்று காளை போல எனக்கு முன்னால ஆமா அந்த கொடிப்பலைய கேட்டார். கொடிப்பலையன் சொன்னார், அண்ணா அண்ணா எங்க கண்ணுக்கு சரியா தெரிய மாட்டேங்கு. தெரிய மாட்டேங்க, நல்லா தெளிவா பார்த்து சொல்லுங்க. நான் பார்க்கட்டாடா? பார்த்து சொல்லுங்களேன். ஆமா, உங்களுக்கு தான் மை ஓட்டம் தெரியும். நீங்க சொன்னது பூரா பொய்யிடா. என்னண்ணே? ஏல நான் போட்டிருக்க மை என்ன மை தெரியுமா? என்ன? இல்ல வண்டி மை இல்லைன்னு, அஞ்சன மைய அடுக்கு மை சிமிழடா. ஆமாண்ணே, அதானே. ஏ தம்பி மாறா, நான் போட்ட மையில என்ன அந்த திரவியத்து பக்கத்துல பொல்லாத தெய்வம் எல்லாம் இருக்கான். அதுதான் வண்ணாறு மாடன். வண்ணாறு மாட சாமி. அண்ணா, அந்த தெய்வத்தை பார்க்கும் போதே பயமாலாம் இருக்கு. ஆமா, அழகும். தாமரை குளத்து வண்ணாறு மாடனாடா இருக்கான். ஆமா ஆமா. அப்ப நம்ம தெருவியத்தை எடுக்கப்படாடா. ஆமா, அவர் கையில இருக்க அருவா வெள்ளி புடி அருவா. அவர்கிட்ட போனோம், அவர் பாவம்னு பார்க்க மாட்டாரு, ஏழனும் பார்க்க மாட்டாரு, யமனே அவர்தான். அதனால என்ன வாங்க நம்ம ஊருக்கு போவோம்னா அப்பதான் சொன்ன அந்த காளி போலைய அந்த தெய்வத்தை நான் கிளப்பலையானால் நான் மாந்திரம் படித்ததிலே பலன் இல்லடா என்ற ஹைகோர்ட் மாந்திரத்தை எடுத்த போலைய அந்த தெய்வத்துக்கு ஆரோட்டம் பார்க்கான். அவன் போட்ட ஆரோட்டத்தில் அந்த தாமரை குளத்து வண்ணாறு மாடசாமி
அப்பந்தான் அவன் கண்ணுக்கு தெரியும் இந்த தெய்வம் மயானம் போறது மாண்டபனம் திங்கிறது. அவருக்கு மயானம் இறந்த பணம் பிடிக்கும். ஆமா அழகா செத்த பணம். ஆமா அதுவும் 8 மாத ஜூலினா அவருக்கு ஒரு வெண் அப்பந்தான் காலி போல நினைக்கான். அப்பேற்பட்ட தாமிரகுளத்து வண்ணார் மாடனுக்கு ஊருக்கு மேக்க குண்டால் ஒரு மையானமா ஆக்கணும். அந்த குண்டால் ஒரு மையானத்தில் ஒரு கொருங்குடி ஆட்சி இருந்து எரியும்படி அது 8 மாத ஜூலியா இருக்கணும் என்று மை போட்ட சண்டால காளி போலைய அந்த கொட்டார கரைக்கு மேக்க 21 மைலுக்கப்பா ஒரு மையானம் மை ஓட்டத்தில் அலங்கரித்து பணமிருந்து எரியும்படி காளி போலையன் அவன் யாவல் செய்தான். இருந்து பெணவேவும் போது மன்னாரும் மடந்தான காவலில இருந்தவன் தான். காவலில இருந்தவர் உள்ளத்தில எண்ணுதாரே அம்மா வாசலுக்கு வந்து வெகு காலாச்சு 12 வருஷமாச்சு. பச்சரிசி சாதம் தின்னு பதத்து போச்சு மேனியெல்லாம் தின்னதாலே பூஜை சொத்தாலே குதிச்சு போச்சு. குதிச்சு போச்சு உடலு எல்லாம். மாதாவுக்கு தெரியாம மையானம் போகணும். தாயாருக்கு தெரியாம சாபத்தை கலக்கணும். தெரியாமல் அழகும் பெணும் திங்களும் திரவியத்தில் இருந்த வேறும் வண்ணாரும் மாடந்தானே. திரவியத்தில் இருந்த ஐயா தாமர குளத்து வண்ணார் மாட சாமி வண்ணார் மாட சுவாமி நம்ம வந்து வெகு காலாச்சு 12 வருஷம் பச்சரிசி சாதத்தால் பதத்து போச்சு. பூஜை சோத்தால் தின்னதால் குதிச்சு போச்சு உடலு. இன்னைக்கு நம்ம மையானம் போய் ஆக வேணும் என்று எங்க அப்பன் தாமர குளத்து வண்ணார் மாட ஆமையா அண்ணா கச்ச வரைஞ்சி கருங்கச்ச துங்கில் வாச்சு வண்ணாறு மாட குல்லா மணி வல்ல எடுப்பேலொரு தல்லடமோ ஆன பந்தங்கை பிடித்து ஆளுக்கு தெரியாம ஒரு மையானோ இந்த சுடலை அவர் வாராரே. தெரிஞ்சு போச்சு உறங்குகிற தம்பி மாற கைதட்டி உழைப்புவானா தம்பியே மாப்பிள்ளையா
கொடி போலையா வரி போலையா வரி போலையா காவல்ல இருந்த தெய்வமானது மையானம் போதுதடா போகுதப்பா அது மாண்ட பிணம் தின்னுட்டு வருவதற்கு முன்னாலே பார்த்த திரவியத்தை வேரோட மண்ணோட அள்ள வேணும் என்று காளி பெரும் பொலையன் தம்பி மாற கூட்டிக்கிட்டு பொதிமாட்ட பத்தி கேட்டு கொட்டார கரை அதற்கு பெரும் பொலையன் வருவான் நுழையும் போது அம்மை பகவதி வடக்க முகமாக சிங்க முக வாகனத்தில் சிவன் கொடுத்த பாக்கியத்தில் ஆனமுக தண்டியலும் அம்மை பகவதியா அந்த அரண் கொடுத்த பாக்கியமோ பகவதியால் வடக்க முகமாக அப்படியே சூரத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆமா வரவாளம் அன்புகளும் கையில வச்சிருக்கா காளி போலையும் தெக்க யாருட்டு பார்த்தான் போலையன் அம்மை பகவதி இருக்க கண்டான் எப்பா நம்ம வந்த நேரம் நல்ல நேரம் இல்லையே பிள்ளையிட வந்த நேரத்தில் இந்த அம்மா பகவதி முன்னால இருக்காள இந்த அம்மாளுக்கு முன்னாலே திரவியத்தை களவாண்டு போனால் கட்டி மகங்கிட்ட காட்டி கொடுப்பாளோ இந்த அம்மாளை நம்ம மை போட்டு மைக்க ஆகணும் இந்த அம்மாளுக்கு கண்ணு ரெண்ட மூட வைக்கணும் காளிய பெரும் போல பகவதி மேலே மைய எங்க சுண்டு மையா மயங்குதள பகவதி இப்பேற்பட்ட அம்மாளுக்கு விலங்கு பூட்டி பார்க்கணும் என்ற அண்ணாவி பெரும் பொலையனானவன் அமையோ அவன் மாந்திர தொழிலால 21 விலங்காக சேகரித்தம் பெரும் பொலைய அம்மாள் பகவதிக்கு கால் விலங்கும் கை விலங்கும் தொடவேல மார்விலங்கும் மணிவேல பகவதி அம்மாளுக்கு விலங்கு போட்டி எந்த பெரும் பொலைய பொதிமாட்ட பத்துதான் மேட்டு கலிங்களுக்கு பெரும் பொலையம் வருவான் பார்த்தவன் மாட்டுக்கு காப்போதியும் அறமாட்டுக்கு அறப்போதியும் நல்ல மாட்டுக்கு தான் பொதி கட்டுதானே மாட்டுக்கு முழு பொதியும் சுடல திரவியத்தை மூட்டையா கட்டுவானா முதுவில போட்டு கொண்டு புறப்படுதான் பெரும் பொலைய பகவதியா
வாசல் வெட்டு களவாண்ட கள்ளப்பேய பாத வழி வைக்க ஊருக்கு கிளம்புதான் திரவியம் ஐயா தாமரை குளத்து வண்ணார் மாடசாமிக்கு மையானத்தில் நிக்கவருக்கு தெரியுது தெரியுது ஐயா. திரவியம் களவு போனது கண் செவக்கு முக வேக்கு வேக்கு கிணத்தை தின்னுக்கிட்டு இருக்க ஐயா சுடலைக்கு நாசி அடிக்கி நாசி ஓட்ட அடிக்கவும் இந்த ஐயா தாமரை குளத்து வண்ணாறு மாயாண்டி அப்பந்தான் நினைச்சு பார்க்கார் நம்ம காவல் செய்த திரவியத்துக்கு ஒரு அழிவு காலம் வந்துடுது போலுக்க அதனால் நமக்கு இல்லாத நேரம் இந்த திரவியம் களவுதான் போகுதோ என்று ஐயா சுடலைக்கு தெரிந்து ஐயா மாண்டபணத்தை தின்னும் திங்காமலும் வாயால் தின்ன வேணும் வயரெல்லாம் உன்வடிய கையால் தின்ன வேணும் கடவாயல்ல பிணச்செடியும் ஜபச்செடியும் கலந்து குண்டால் ஒரு மயானத்தை விட்டு அடடே ஓட்டமும் பெருநடையோ ஓட்டமும் பெருநடையோ ஓடி வாரார் மாயாண்டி பிணத்தாடிய கலந்து கொண்டு அம்மாளோட வாதலுக்கு மகன் போட்ட சத்தம் மாதாவுக்கு கேட்கலடோ கேட்கல போ அருமமன் போட்ட ஆதாளி சத்தம் ஏன் கேட்கல இந்த பொழப்பைய பண்ணின வேலை அது மட்டும் இல்லாம மை போட்டு மயக்கிருக்கான் அதனால வாவேச விட முடியாம தண்டால பொலப்பைய பண்ணிருக்கத ஐயா சுடலைக்கு தெரியாம சுடுகாட்டு சாம்பல அம்மா மேல பாடுவாரா போட்ட விலங்கு எல்லாம் சுடுகாட்டு சாம்பலால சுக்கன் ஒருங்கிடுமா ஒருங்குதையா கண்மொழித்த பகவதியா மகனையும் பாப்பாளாம் மாயாண்டிய இதுவரைக்கும் எங்க போன ஐயா தாமரை குளத்து வண்ணாறு சுடல என்ன விட்டு பிரிஞ்சு எங்கப்பா போன எனக்கு தெரியாம நீ எங்கடா போன மகனே சுடுகாட்டுக்கு போறவன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லப்படாதா
அழிஞ்சு வச்ச திறமையான காவலியில சீரழிஞ்சு வச்சுதேடா மகனே தாமர குளத்து வண்ணார் மாயாண்டி 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 கட்டி கொலைஞ்சு வச்சு கருவல் அழிஞ்சு போச்சப்பா அழிஞ்சு போச்சப்பா திறமையான காவலி இன்னைக்கு சீரழிஞ்சு போச்சப்பா என்ன அம்மை பகவதி அம்மா மகனிடத்தில் சொல்லவும் சொன்ன போது அப்பந்தான் ஐயாவுக்கு கண்மொழி புதுங்குது கண்மொழி செவக்க கரு வீச துடிக்க அப்பந்தான் அம்மா பகவதிட்ட ஆங்காரத்துல சொல்லுகிறார் என்ன சொல்லார் அம்மா பகவதி அம்மா களவாண்ட கள்ளனுக்கு ஆகாத நேரம் அம்மா அவடு வந்து சேர்ந்திருக்கு களவாண்ட பயலுக்கு பொல்லாத நேரம்மா நேரமோ அவனுக்கு சொல்லாம வந்திருக்கம்மா இடம் தெரியாம பேய வந்திருக்கான் அவ ஆத்தா தேடின முதலா இல்ல அவ அப்பன் தேடின முதலா அதானே சரிக்கும் அவன் களவாங்கையில நான் கண்டிருப்போம்னா வச்சுக்கோய அவன் 2 கையையும் எடுத்திருப்பேன் 2 காலையும் எடுத்திருப்பேன் அவன் என்ன நினைச்சு வந்து களவாங்க வந்தான் ஏல இடம் தெரிஞ்சு வந்தியா இடம் தெரியாம வந்தியால அப்படியா அம்மா பகவதி களவாண்ட கள்ளனைத்தான் போறே அம்மா நம்மா புலையனத்தான் இது வாரே அம்மா நம்மா புலையனத்தான் சிறையடிச்சு வாரே அம்மா நம்மா வாத்தி வரம் கொடுத்திடம்மா கை கூடம்மா வாத்தி வரம் கொடுத்திடம்மா போய் பெறம்பும் கை கூடம்மா சொல்லுதாளே மாயாண்டி எந்த தேசம் போனாலும் மலையாளம் போனீங்கன்னா அப்பா தாமர குளத்தை வண்ணார் சொல்லல மாயாண்டி எந்த தேசமும் போகலாம் வரலாம் போ அந்த மலையாளத்துக்கு மட்டும் போப்படாடா ஏன் போப்படான்னு கேக்கியா அந்த மலையாள பாக்க என்ன தெரியுமா இருக்க வச்சும் பாப்பான் பிறக்க வச்சு பாப்பான் அதனால மகனே அந்த திரவியம் போனாலும் எனக்கு கவலை இல்லடா என் கட்டி மவனி போனையானா உன் காலளவ எப்பம் பாப்பேன் திரவியம் போனாலும் எனக்கு கவலை இல்ல மகனே ஐயோ திருமுகத்தை நான் எப்பண்டா பார்க்க போறேன் அப்பா அதனால மகனே மலையாளம் சொல்ல மறந்துருடா மறந்துரு மகனே என்று
அம்மை பகவதி மகனுக்கு ஆறுதல் தேறுதலையும் சொன்னால் அப்பண்டா ஐயா பகவதியிட்ட கேட்காரு. என்ன கேட்கிறார்? ஏமா கிழக்க போகலாம், வடக்க போகலாம், தெற்க போகலாம். போகலாம்னு சொல்லுவிய, மேக்க ஏன் போகக்கூடாது? அதோடைய விவரம் என்ன? விவரம் என்னம்மா? அப்பண்டா அந்த மலையாளத்து பகைய அம்மை பகவதி சொல்லுதா. சொல்லுதா. அடே மகனை சுடல ஐயா. என்னம்மா அந்த மலையாள பகை என்ன தெரியுமா? என்ன அம்மா? பாம்பெடுத்து மேல போடும் மகனே மாயாண்டி, பாம்பெடுத்து மேல போடும் மகனே மாயாண்டி, அப்பா மாயாண்டி. அது பழி கொண்ட மலையாளந்தான் ஐயா மாயாண்டி, பழி கொண்ட மலையாளந்தான் சுடல மாயாண்டி. மேல போடும் மகனே மாயாண்டி, ஐயா மாயாண்டி. அது துளி கொண்ட மலையாளந்தான் சுடல மாயாண்டி, துளி கொண்ட மலையாளந்தான் அப்பா மாயாண்டி. சுடல மாயாண்டி, கொண்ட மலையாளம்பா, அப்பா துளி கொண்ட மலையாளம்பா. ஆச்சி பெண்ணு பெருத்த மகனே மாயாண்டி, ஆழங்கொண்ட மலையாளந்தான் ஐயா மாயாண்டி. மல்லு வெட்டி உடுத்தும் பெண்ணு மகனே மாயாண்டி, மயக்க வச்சு பாப்பாளடா ஐயா மாயாண்டி. பமரி பெண்ணு பெருத்த எடா மகனே மாயாண்டி, சுடலமையா. மாயாண்டி. அது குடிகெடுத்த மலையாளண்டா ஐயா மாயாண்டி, அது குடிகெடுத்த மலையாளண்டா சுடல மாயாண்டி. சுடல மாயாண்டி, கெடுத்த மலையாளண்டா, அப்பா துடி கெடுத்த மலையாளண்டா. ஆணுக்கு ஆனழக அழக அம்பல ஜிலையழக அழக மகனே சுடல ஐயா சுடலங்க ஐயா, பாம்பு கண்ணு சக்கலாத்தி காளாதி உன்னழக கண்டாளான கண்டாளானா, பதி போட்டு பாப்பாளடா பாப்பாளிடு பாப்பாளடு உன்னை பத்தாவின்னு கூப்பிடுவா, கூப்பிடுவா, உன்னை பத்தாயின்னு கூப்பிடுவா. கூப்பிடுவா. என் மகனே மாயா அந்த கண்ணு சக்கலா அழக கண்டாளா அத்தாமுற செப்புவா மானு கண்ணு சக்கலா அழக பார்த்தாளா அத்தாமுற செப்புவா. அதனால மகனி சுடல தாமர குளத்து வண்ணார் சுடலைய வண்ணார் சுடலைய எந்த தலம் போனாலும் அந்த தலத்துக்கு போகவே வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் மகனே, அப்படி நீ போனையானா போனவன் வரமாட்ட, திரும்பி வரமாட்டையப்பா. எல்லா
அம்மா சொன்ன நேரத்தில் அப்பேற்பட்ட மலையாளத்தை பார்த்தா அறிந்து வாரேன் என்று வரம் கொடுக்கலண்ணா வல்லையத்தால் குத்திடுவேன் வரம் கொடுக்கலண்ணா அம்மான்னு மதிக்க மாட்டேன் பிணத்தில் கட்டி அடிச்சிடு